முதலாவது இயேசுவோட பேசணும், அதன் பிறகுதான் மனிதரோட பேசணும். ஒரு பிரச்சனை வந்தா அப்பா அம்மாவுக்கு சொல்லக்கூடாது, முதலாவது அவருக்கு தெரியப்படுத்தணும். ஒரு நெருக்க வந்தா முதலாவது முழங்கால் பண்ணிட்டு முதலாவது இயேசுக்கு சொன்ன பிறகுதான் வேற யாருக்கும் நீங்க சொல்லணும். இயேசுவோட பேசின பிறகுதான் மனிதரோட பேசணும். அவருக்கு தான் முதலிடம். இந்த மாதிரி இயேசு சொன்னபடி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் இருக்கும், எப்பவுமே மன மகிழ்ச்சி இருக்கும். எத்தனை போராட்டம் வரலாம், சுழல் காற்று வரலாம், ஒன்று உங்களை அசைக்காது, எதுவும் உங்களை பாதிக்காது. நீங்க எப்பவுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க. நான் எப்பவுமே சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு கேட்பாங்க சில. உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? 1000 பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. தினமும் பிரச்சனை, தினமும் போராட்டம், தினமும் எதிர்ப்பு, எத்தனை பாக்குறீங்க. ஆனா ஒன்றும் அசைப்பதில்லை, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். என்ன அவருக்கு தான் முதலிடம். இயேசுவுக்கு நீங்க முதலிடம் கொடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களை சுற்றிலும் எத்தனை புயல் காற்று அடித்தாலும் உங்களை அசைக்காது, எத்தனை போராட்டம் வந்தாலும் அசைக்காது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. இதுதான் இயேசு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். நீங்க சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா. யோசித்து எத்தனை குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க, எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் என்ன? புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆடம்பரமாய் வாழ்வது அல்ல, உலக மக்களை போல வாழ்வது அல்ல. நீங்க உலக மக்களை போல வாழக்கூடாது. மற்றவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. உலக மக்களை போல நம்ம யோசிக்க கூடாது, சிந்திக்க கூடாது, செயல்படக்கூடாது. நாம் வித்தியாசமானவர்கள். உலகத்துல நாம் வாழுகிறோம். இயேசுவின் சிந்தை, இயேசுவின் இருதயம் நமக்குள்ள இருக்கணும். அது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிக்கிறது, குடிக்கிறது, வேலை, நிறைய பணம் சம்பாத்தி, அதெல்லாம் ஆசீர்வாதம் என்பது. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். அதான் உண்மையான தேவனுடைய ராஜ்யம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மன மகிழ்ச்சி இருக்கணும். நீதி, அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்க வாழ்க்கையில அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பைபிள் ஆண்டு எழுதி தந்த இதான் நீதி, இப்படிதான் நீ வாழணும்.